திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்கு கட புவிவரை பின்னடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மடமடை உடுத்து வளருமன்றே. பிரம்மசிருஷ்டியின் துவக்கம். பிரமன் முதலான மும்மூர்த்திகளுக்கும் விநாயகர் தாம் விஸ்வரூபத்தை காட்டி மறைந்த பிறகு பிரம்மதேவன் தனக்கிட்ட கடமைப்படி உலகங்களை சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தார். அப்போது வக்ரதண்ட மூர்த்தியான திருவுருவை மனதில் தியானித்து, பெருமானே, நான் கைக்கொண்ட காரியம் விக்கிரமின்றி நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தித்தே இக்காரியத்தையும் தொடங்க வேண்டும் என்று அவர் சிறிது உணரவில்லை. தானாகவே படைத்துவிட்ட முடியும் என்று அகம்பாவம் கொண்டு சிருஷ்டிக்கலானார். அதனால் அவர் சிருஷ்டித்தனவற்றிற்கு அவர் நினைத்த உருவங்கள் உண்டாகவில்லை. 2 முகங்களும் 3 கண்களும் 4 தலைகளும் 5 காதுகளும் 6 கால்களும் 7 கைகளுமாக விகார வடிவங்களே உண்டாயின. அவற்றை கண்டு பிரம்மா திகைத்து குழம்பி பயந்து நடுநடுங்கினார். அவர் படைத்த விகார உருவங்களோ அவரையே ஏளனம் செய்ய தொடங்கின. சில அவரை பார்த்து இடி இடி என்று சிரித்தன, சில பெருங்கூச்சலிட்டன, சில அவரை அடிக்கவும் பிடிக்கவும் இழுத்து தள்ளவும் முயன்றன, சில உருட்டி உருட்டி விழித்து பார்த்தன, சில பழித்துரைத்தன, சில நடித்து நையாண்டி செய்தன. அதனாலே நான்முகன் புத்தி குழம்பி இம்மாதிரியான விக்கினங்கள் உண்டாக காரணம் என்ன என்று மனதில் எண்ணி வருந்தினார். அச்சமயத்தின் வேளம்போத்தவரான வக்ரதுண்ட மூர்த்தியை முதலில் நினையாமல் தான் என்ற கர்வத்தினால் சிருஷ்டி செய்ய தொடங்கிய காரணத்தினால் அதனாலே தான் இவ்விதமாக விக்கினங்கள் தோன்றின என்ற ஒரு எண்ணம் கணேசரின் அருளினால் அவருக்கு உண்டாயிற்று. உடனே மனம் திருந்தி உடனடியாக நீராடி திருநீர் அணிந்து கருணாகரான கணேச பெருமானை மனதில் தியானித்து பிரம்மா தவம் புரிந்து யோகத்தில் அமர்ந்தார். அந்த யோகத்தினிடையே மெய்சிலிருக்கும் காட்சி ஒன்று அவருக்கு தோன்றியது. 7 கடலும் ஒன்றாக கலந்து ஓடும் மாபெரும் தண்ணீர் வெள்ளத்தில் ஓர் ஆழமில மிதந்து வந்தது. அந்த ஆளிலையின் மேல் குழந்தை ஒன்று படுத்து துயில் கொண்டிருந்தது. அதன் அருகில் சென்று பிரம்மதேவன் தன் கையை வீசியதும் அந்த குழந்தை உடனே உறக்கத்திலிருந்து கண் விழித்து கொண்டு யானை முகமுள்ள விநாயகரின் உருவமாக மாறி காட்சி அளித்தது. அந்த அற்புத காட்சியை கண்ட பிரம்மதேவர் உடனே அவ்விநாயகரின் பாதங்களில் சரணடைந்து வணங்கி, விக்னேஸ்வரா, இனியும் விக்கினங்கள் நேராதபடி என் சிருஷ்டி தொழிலை நடத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தார். நான்முகனே, என்னை முதலில் நினைத்து என்னாலேயே செயல்களை நடக்க வேண்டும் என்று நீ எண்ணாமல் உன் முயற்சி ஒன்றினாலேயே முடியும் என்று நினைத்து உன் வேலையை செய்ய முனைந்தாய். அதனால்தான் உனக்கு அவ்விடையூறுகளெல்லாம் விளைந்தன. இனிமேல் என்னையே உன் நினைவில் நிறுத்தி எனக்குரிய ஏகாட்சர மந்திரத்தை 10 லட்சம் தடவைகள் உருச்செய்து ஜபித்து அந்த ஜபத்தின் முடிவில் நான் உனக்கு காட்சி அளித்து மற்றவற்றையும் கூறுகிறேன் என்று விநாயகர் கூறி அந்த ஏகாட்சர மந்திரத்தை நான்முகனுக்கு உபதேசம் செய்துவிட்டு மறைந்தார். இவ்வாறு பிரம்மா தாம் யோக நிலையில் ஒரு காட்சியை கண்டதும் புத்தி தளிவிட்டு தாமரை மலரில் ஒரு காலை ஊன்றி ஏகாட்சர மந்திரத்தை 12 ஆண்டுகள் இடைவிடாமல் ஜபம் செய்து வந்தார். அந்த ஜபத்தின் முடிவில் கணேச பெருமான் தம் இடுப்பில் சர்ப்ப கச்சை அணிந்த வண்ணம் ஒரு கையில் மழுவும் மற்றொரு கையில் கமண்டலமும் மற்ற 2 கைகளிலும் அபய வரத முத்திரைகளும் தாங்கியபடி பிரம்மதேவனுக்கு எதிரில் தோன்றி தரிசனம் கொடுத்தார். பிரம்மதேவன் பக்தி பெருக்கோடு அவரை வணங்கிய ஆனந்த பரவசத்தோடு போற்றி போற்றி என்று பலவாறாகவும் போற்றி துதித்தார். விநாயகப் பெருமான் கருணை கொண்டு, நான்முகனே, நீ விரும்பிய வரங்களை கேள் என்றார். பிரம்மதேவன் பக்தி பரவசத்துடன் அவ்வாறு மீண்டும் வணங்கி எழுந்து, கருணை கடலே, தங்களுடைய திருவடியை நான் இச்சமயத்திலும் மறவாமல் இருக்கும்படியான வரமும் சகல உலகங்களையும் விக்கிரம் இல்லாமல் சிருஷ்டி செய்யக்கூடிய சக்தியையும் எனக்கு மனமும் வந்து தந்தரல வேண்டும் என்று விண்ணப்பித்தார். விநாயகமூர்த்தி அவ்வாறே அருள் கூர்ந்து, பிரம்மேனே, என்னிடமுள்ள எண்ணற்ற சக்திகளில் கிரியாசக்தி ஞானாசக்தி என்னும் 2 சக்திகளும் உண்டு. அச்சக்திகளை நீ தியானித்து உன் சிருஷ்டி தொழிலை நடத்தி வருவாயாக என்று கூறி மறைந்தார். அதன் பிறகு நான்முகன் பிரம்மனோடு
நான்முக பிரமன் அவ்விரண்டு சக்திகளும் பெற வேண்டும் என்று தியானித்து தவம் புரிந்தார். அதன் விளைவாக இணையற்ற பேரழகு வாய்ந்த சித்தி புத்தி என்னும் 2 கன்னிப் பெண்களாக அச்சக்திகள் இரண்டும் அவர் எதிரே தோன்றினார்கள். அவர் கன்னிகைகளையும் பிரமதேவன் வணங்கி, என் தவத்தின் மகிமையால் தோன்றிய மாதர்களே, எனக்கு எந்த காலத்திலும் இடையூறு பெறாமல் காத்தருளும்படி நீங்கள் இருவரும் எனக்கு செல்ல புத்திரிகளாக இருந்து வர வேண்டும் என்று ஒரு வரம் வேண்டினார். அவ்விரண்டு சக்திகளும் அவ்வாறே இருப்பதாக கூறி வரமளித்தார்கள். பிரம்மதேவன் அளவில்லாத மகிழ்ச்சி பெருக்கில் முகம் மலர்ந்து விநாயகமூர்த்தி இந்த சித்தி புத்திகளோடு நடுவில் வீற்றிருப்பதால் பாவித்து தியானம் செய்து தம் படைப்பு தொழிலை துவங்கினார். அப்போது அவர் தம் மனதால் 7 புத்திரர்களை சிருஷ்டி செய்து அவர்களை நோக்கி, குமாரர்களே, நீங்கள் எழுவரும் இந்த உலகத்தை பழுதில்லாமல் படைப்பீர்களாக என்று உத்தரவிட்டார். அதற்கு அவர்களை செய்யாமல் தவசீலர்களாக மாறி தவம் செய்து முக்தி நிலை பெற்றார்கள். அதனால் பிரம்மன் மீண்டும் 7 புத்திரர்களை சிருஷ்டி செய்து உலகப் படைப்பை மேற்கொள்ளும்படி அனுப்பினார். அவர்களும் அதற்கு மரத்தை தவம் செய்து முக்தி அடைந்தார்கள். அதன் பிறகு சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்கின்ற 4 பேரையும் நாரத முனிவரையும் நான்முகன் தன் புத்திரர்களாக உண்டாக்கினார். பிறகு அவர்தம் முகத்திலிருந்து பிராமணர்களையும் அக்னியையும் படைத்தார். தம் தோளிலிருந்து சத்திரர்களையும் தொடைகளிலிருந்து வைசியர்களையும் பாதத்திலிருந்து சூத்திரர்களையும் படைத்தார். தம் சித்தத்திலிருந்து சந்திரனையும் கண்களிலிருந்து சூரியனையும் வதனத்திலிருந்து தெய்வேந்திரனையும் காதிலிருந்து பிராணன் முதலான மருந்துக்களையும் கொப்பூலிலிருந்து ஆகாயத்தையும் திருமுடியிலிருந்து தேவலோகம் போன்ற மேலுலகங்களையும் திருவடியிலிருந்து பாதாளம் போன்ற கீழ் உலகங்களையும் கைகளிலிருந்து கிழக்கு முதலான 8 திக்குகளையும் மற்றும் மலைகள் முதலான சகல சராசரங்கள் அனைத்தையும் நான்முகன் உருவாக்கினார். அன்று முதல் இந்த உலகமானது பரமசிவன், பரந்தாமன், பிரம்மன், நெருப்பு, நீர், நிலம், ஆகாயம், காற்று, திக்கு, பாலகர், மனுக்கள், தவசிரேஷ்டர்கள், வசுக்கள், இயற்கர்கள், விலங்குகள், மற்ற உயிர்வளிப்பால் பிராணிகள் என்கின்ற 21 பிரிவுடன் இயங்கி வரலாயிற்று. திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்பு வேரப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துழைற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடமடை உறுத்து வளரும் அன்றே.